Tawfiq Hakim. Today, S word. Hegemony. Meladikam. Meaning, the predominant influence of one group over another. 1. When the dictator was chased out of the country, his hegemony over the people came to an end. 2. Even though the United States continues to see itself as a global power, its hegemony in the world is fading. However, the meaning may vary depending on the context in which the word is used. Do you know? 1. The dogs have 42 teeth. 2. Grapes explode when we put them in the microwave. 3. Giraffes can live more days without water than camels. 4. Before the invention of erasers, breadcrumbs were used to erase mistakes. 5. In China, the penalty of killing a panda is death. 6. Hypnotism is banned in Denmark. 7. Natural pearls melt in vinegar. 8. Sea turtles can stay underwater for up to 4 முதல் 7 வரை hours. 9. The streets in Japan do not have any names. 10. Camel milk does not curdle. உங்களுக்கு தெரியுமா? 1. நாய்களுக்கு 42 பற்கள் உள்ளன. 2. நாம் மைக்ரோவேவில் திராட்சையை வைத்தால் அது வெடிக்கும். 3. ஒட்டகத்தை விட ஒட்டகச்சிவிங்கிகளால் தண்ணீர் இல்லாமல் அதிக நாள் இருக்க முடியும். 4. அழிப்பான் கண்டுபிடிப்பதற்கு முன் ரொட்டிதுணுக்கு தவறுகளை அழிக்க பயன்படுத்தப்பட்டன. 5. சீனாவில் பாண்டாவை கொலை செய்தால் மரண தண்டனை விதிக்கப்படும். 6. டென்மார்க்கில் அரிதியில் நிலைக்கு தடை உள்ளது. 7. இயற்கை முத்து வினிகரில் உருகிவிடும். 8. கடல் ஆமைகளால் நீருக்கடியில் 4 முதல் 7 வரை மணி நேரம் வரை இருக்க முடியும். 9. ஜப்பானில் தெருக்களுக்கு பெயர்கள் கிடையாது. 10. ஒட்டக பால் உறையாது. இன்றைய 10 சொற்கள். 1. ஸ்கில்லெட் வாணலி. வாணலி என்பது ஒரு தட்டையான அடிப்பாகத்தை கொண்ட உலோக தட்டு ஆகும். A skillet is a flat-bottomed metal pan. 2. காஃபர் பணப்பெட்டி. அரசாங்கத்தின் பணப்பெட்டிகளில் எதுவும் இல்லை. There is nothing left in the government's coffers. 3. காஃபர் இரும்புபவர். உங்கள் பின்னால் நின்று இரும்புபவர் மருந்து எடுத்துக்கொள்ளவில்லை. The coffer standing behind you didn't take medicine. 4. கோர் மையப்பாகம். நியூட்ரான்கள் மற்றும் புரோட்டான்கள் அணுவின் மையப்பாகத்தை உருவாக்குகின்றன. The neutrons and protons form the core of the atom. 5. கார்ப்ஸ் பட்டாளம். இந்த நகரத்திற்கு அருகே பட்டாளம் கூடுகிறது. The corps are assembling near this town. 6. சிக்னெட் இளம் அன்னப்பறவை. ஒரு இளம் அன்ன பறவையை ஒரு வாத்து வட்டமிட்டது. A cygnet is hovered by a duck. 7. சிக்னெட் முத்திரை. இந்த ஆணை அரசரின் கையொப்பத்துடன் முத்திரையிடப்பட்டது. The order was sealed with the king's signet. 8. வீட்டோ தடையுரிமை. குடியரசுத் தலைவர் தடையுரிமை அதிகாரத்தை பயன்படுத்தினார். The president used the power of veto. 9. கன்ஜெக்சர் ஊகம். அவர் என்ன சொன்னார் என்பதிலிருந்து உண்மையை நாம் ஊகம் செய்ய முடியவில்லை. We could not conjecture the fact from what he said. 10. ஃப்ரீகிஷ் அசாதாரணமான வானிலை இந்த பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியுள்ளது. Freakish weather conditions have caused massive traffic jam in this area. நாளும் ஒரு சிந்தனை. அன்பு, பொறுமை, விட்டு கொடுத்தல், அனுசரித்து போதல் இவைகளால் உறவுகள் மேம்படும். அகந்தை, சினம், பொறாமை, வெறுப்பு இவற்றால் உறவுகள் நலிவடையும். நாளும் ஒரு வீட்டு பண்டுவம். அரை தேக்கரண்டி வசம்பு தூளுடன் பனங்கற்கண்டு சேர்த்து உண்டு வர நரம்பு தளர்ச்சி குணமாகும். நாளும் ஒரு செய்தி. கணிப்பொறி தயாரிக்க பயன்படும் சிப்ஸ் சிலிக்கானிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. நாளும் ஒரு சமையல் குறிப்பு. கறிவேப்பிலை துவையலுக்கு உளுந்தம்பயருக்கு பதிலாக வேர்க்கடலையை வறுத்து சேர்த்தால் துவையல் சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். நாளும் ஒரு பொன்மொழ. சினம் நுழையும்போது பகுத்தறிவு வெளியேறிவிடுகிறது. தாமஸ் புல்லர. இன்று மார்ச் 28. பிறந்த நாள் 1868. மார்ச்சிம் கார்கி ரசிய புதின நாடக எழுத்தாளர். நினைவு நாள் 1943. சத்தியமூர்த்தி இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர். 2006. வேதாத்திரி மகரிஷி இந்திய மெய்யியலாளர். திருக்குறள் 1000. பால் பொருட்பால். இயல் குடியியல். அதிகாரம் பண்புடைமை. பண்புலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலம்தீமை யால்திரிந்தற்று. பொருள் தீயவன் பெற்ற பெரும் செல்வம். பால் அது வைக்கப்பட்ட பரத்திரத்தின் கெடுதியால் கெடுதல் போலாகும். பழமொழி borrowing is sorrowing. கடன் துன்பத்திற்கு வழிவகுக்கும். பொன்மொழி பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். ஏனென்றால் பொய் வாழவிடாது, உண்மை சாகவிடாது. விவேகானந்தர். பொது அறிவு. 1. பாம்பு எதன் மூலம் வாசனையை உணர்கிறது? விடை நாக்கு. 2. உலகிலேயே மிக நீளமான பழமையான கால்வாய் எது? விடை கிராண்ட் கால்வாய், சீனா.
இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மற்றும் மீனிங்ஸ். ஃபீவர் காய்ச்சல். ஹெடேக் தலைவலி. அறிவியல் களஞ்சியம். சீனாவின் வெப்பமான ஆண்டு. உலக வரலாற்றில் வெப்பமான ஆண்டு 2024. இதில் அடுத்த 2 இடங்களில் 2023, 2025 ஆண்டுகள் உள்ளன என சமீபத்தில் உலக வானிலை அமைப்பு தெரிவித்தது. இந்நிலையில் சீனாவின் வெப்பமான ஆண்டாக 2025 பதிவாகியுள்ளது என அந்நாடு தெரிவித்துள்ளது. இதன்படி சீனாவின் ஆண்டு சராசரி வெப்பநிலை 2025 இல் 10.9 டிகிரி செல்சியஸாக பதிவாகி 2024 ஐ 10.9 டிகிரி செல்சியஸ் சமன் செய்தது. இது அந்நாட்டில் 1991 முதல் 2020 வரை இல் சராசரி வெப்பநிலையை விட 1% அதிகம். சீனாவில் 1961 இல் இருந்து வெப்பநிலை கணக்கிடப்படுகிறது. திருக்குறள் 1000. பால் பொருட்பால். இயல் குடியியல். அதிகாரம் பண்புடைமை. பண்புலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலம்தீமை யால்திரிந்தற்று. பொருள் தீயவன் பெற்ற பெரும் செல்வம். பால் அது வைக்கப்பட்ட பரத்திரத்தின் கெடுதியால் கெடுதல் போலாகும். பழமொழி borrowing is sorrowing. கடன் துன்பத்திற்கு வழிவகுக்கும். பொன்மொழி பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். ஏனென்றால் பொய் வாழவிடாது, உண்மை சாகவிடாது. விவேகானந்தர். பொது அறிவு. 1. பாம்பு எதன் மூலம் வாசனையை உணர்கிறது? விடை நாக்கு. 2. உலகிலேயே மிக நீளமான பழமையான கால்வாய் எது? விடை கிராண்ட் கால்வாய், சீனா. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மற்றும் மீனிங்ஸ். ஃபீவர் காய்ச்சல். ஹெடேக் தலைவலி. அறிவியல் களஞ்சியம். சீனாவின் வெப்பமான ஆண்டு. உலக வரலாற்றில் வெப்பமான ஆண்டு 2024. இதில் அடுத்த 2 இடங்களில் 2023, 2025 ஆண்டுகள் உள்ளன என சமீபத்தில் உலக வானிலை அமைப்பு தெரிவித்தது. இந்நிலையில் சீனாவின் வெப்பமான ஆண்டாக 2025 பதிவாகியுள்ளது என அந்நாடு தெரிவித்துள்ளது. இதன்படி சீனாவின் ஆண்டு சராசரி வெப்பநிலை 2025 இல் 10.9 டிகிரி செல்சியஸாக பதிவாகி 2024 ஐ 10.9 டிகிரி செல்சியஸ் சமன் செய்தது. இது அந்நாட்டில் 1991 முதல் 2020 வரை இல் சராசரி வெப்பநிலையை விட 1% அதிகம். சீனாவில் 1961 இல் இருந்து வெப்பநிலை கணக்கிடப்படுகிறது. இன்றைய தலைப்புச் செய்திகள். மார்ச் 28, 2026. கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை கண்டறிந்து வழங்குவதில் திமுக மும்முரம். திமுக வேட்பாளர்கள் பட்டியலை முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் இன்று வெளியிட வாய்ப்பு. அதிமுக 2 கட்டங்களாக வெளியிட்ட வேட்பாளர் பட்டியலில் 13 எம். எல். க்களுக்கு வாய்ப்பு மறுப்பு. நாமக்கல், லால்குடி, பரமக்குடி உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுகவினர் போர்க்கொடி. தமிழ்நாட்டில் அமைப்பு ரீதியாக பாஜகவிற்கு பலம் குறைவாக உள்ளதாக ஒப்புக்கொண்ட அமித் ஷா. தேசிய ஜனநாயக கூட்டணி வியூகத்தின் ஒரு பகுதியாக பிராந்திய கட்சிகளுடன் இணைந்து செயல்படுவதாக கருத்து. ஐ.பி.எல். வரலாற்றில் முதல் முறையாக தொடக்க விழா இல்லாமல் தொடங்கும் போட்டிகள். இன்று நடைபெறும் முதல் போட்டியில் பலம் வாய்ந்த ஐதராபாத், பெங்களூரு அணிகள் மோதல். அமெரிக்க அதிபர் டிரம்பின் போர் நிறுத்த அறிவிப்பை அலட்சியம் செய்த இஸ்ரேல். ஈரானின் அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தியதால் பதற்றம். டுடே எஸ் வேர்ட். befuddled குழப்பம். மீனிங் puzzled, baffled. 1. Even with my professor's help, I was still befuddled by the complicated chemistry formula. 2. After Kate woke up in a stranger's bedroom with a major headache, she was befuddled about her activities of the previous evening. However, the meaning may vary depending on the context in which the word is used. நாளும் ஒரு சிந்தனை. எதையும் யாரும் இன்னொருவரிடமிருந்து பெற்றுவிட முடியும், ஆனால் நிம்மதியை மட்டும் நமக்கு பிடித்தமானவர்களிடமிருந்தே பெற முடியும். நாளும் ஒரு வீட்டு பண்டுவம். அதிக உடல் எடையினால் அவதிப்படுபவர்கள் சீரகத்தை மஞ்சள் வாழைப்பழத்துடன் சேர்த்து சாப்பிட்டால் உடல் எடை குறையும். நாளும் ஒரு செய்தி. இந்தியாவில் 9 மாநிலங்கள் வழியாக ஓடும் ரயில் ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் ஆகும். நாளும் ஒரு சமையல் குறிப்பு. வெண்டைக்காயின் காம்புகளையும் தலைப்பகுதியையும் நறுக்கிவிட்டு வைத்தால் மறுநாள் பிஞ்சு போலவே இருக்கும். நாளும் ஒரு பொன்மொழி. அதிக பேச்சு கவனத்தை குறைத்துவிடும். வி. பிறவுன். இன்று மார்ச் 29. திருக்குறள் 856. பால் பொருட்பால். இயல் நட்பியல். அதிகாரம் ஈகல். ஈகலிற்கு எதிர்சாய்தல் ஆக்கம் அதனை மிக்ரூக்கின் ஊக்குமாம் கேடு. பொருள் மனத்தில் தோன்றும் மாறுபாட்டை எதிர்கொண்டு நீக்கிக் கொண்டால் நன்மையும், அதற்கு மாறாக அதனை மிகுதியாக ஊக்கப்படுத்தி வளர்த்து கொண்டால் தீமையும் விளையும். பழமொழி procrastination is the thief of time. இன்றைக்கு என்பதும் நாளைக்கு என்பதும் இல்லை என்பதற்கு அடையாளம். பொன்மொழி மணிக்கணக்கில் உபதேசம் செய்வது விட ஒரு கணப்பொழுதாயினும் உதவி செய்வது மேல். பொது அறிவு. 1.
வெங்காயத்தில் அதிகளவு உள்ள வைட்டமின் எது? வைட்டமின் பி. 2. நெல் பயிரிடும் போது நிலத்தில் வெளியாகும் வாயு எது? மீத்தேன். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மற்றும் மீனிங்ஸ். ஆல்டர் ரேஸ்ட் சென்டர் ஆஃப் வர்ஷிப் தொழுகை செய்யும் இடம். ஆல்டர் டு சேஞ்ச் மாற்றி அமைப்பது. ஆரோக்கிய வாழ்வு. கம்பு நார்ச்சத்து மிகுந்த உணவு. இதில் கொழுப்பு குறைவாக உள்ளது. இந்த கம்மங்கூழை குடித்து வந்தால் உடலில் இருக்கும் தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் எடை குறையக்கூடும். உடல் எடையை குறைக்க விரும்பினால் தினசரி ஒருவேளை கம்பு உள்ள உணவை எடுத்துக்கொள்வதன் மூலம் பலன் கிடைக்கும். கம்பு நமது உடலை பல நோய்களின் தாக்கத்தில் இருந்து காக்கிறது. வயிறு சம்பந்தமான குறைபாடுகளை சரிசெய்யும். குடல் புற்றை தடுக்கிறது. முதுமை அடைவதை தாமதப்படுத்துகிறது. மாதவிடாய் பிரச்சனைகள், இரத்த கொதிப்பு, முடி கொட்டுதல் போன்றவற்றையும் சரி செய்கிறது. அறிவியல் களஞ்சியம். ஆளில்லா சரக்கு விமானம். உலகின் முதல் ஆளில்லா சரக்கு விமானத்தின் சோதனை ஓட்டம் சீனாவில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. உலகில் சரக்கு விமான போக்குவரத்தில் அதிகரிக்கும் தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக இவ்வகை விமானங்கள் தயாரிக்கப்படுகின்றன. OH-1000S என்ற இந்த விமானம் 1200 கிலோ எடையை ஏற்றிச் செல்லும். 1500 கி.மீ. துவாரம் பறக்கும். ஒருமுறை எரிபொருள் நிரப்பினால் 10 மணி நேரம் பறக்கும். 26,000 அடி உயரத்தில் பறக்கும். இரட்டை இன்ஜின் உள்ளது. ஆபத்து காலம், பேரிடர் மீட்பு, கடலோர கண்காணிப்பு போன்றவற்றுக்கும் பயன்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். 164 தொகுதிகளுக்கான திமுக வேட்பாளர்களை அறிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 60க்கும் மேற்பட்ட புதுமுகங்கள், 18 பெண்களுக்கு போட்டியிட வாய்ப்பு. வேட்பாளர் பட்டியலில் 125 பட்டதாரிகளுக்கு இடமளித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 15 மருத்துவர்கள், 29 வழக்கறிஞர்கள், 17 பொறியாளர்கள் வேட்பாளர்களாக களமிறக்கம். 121 தொகுதிகளில் அதிமுக உடன் நேரடியாக மோதும் திமுக. பாஜகவுடன் 18 தொகுதிகளிலும், பாமக மற்றும் அமமுக உடன் 8 தொகுதிகளில் போட்டி. மகா கூட்டணி அமைத்திருப்பதாகவும், தொகுதி ஒதுக்கீட்டில் தாமதம் ஏதும் இல்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். இன்று மாலை திமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று தகவல். சென்னை திருவொற்றியூர் ஆர்.கே. நகரில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். மக்களோடு பயணிப்பவர்களை அதிமுக வேட்பாளர்களாக்கி இருப்பதாக பேச்சு. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடக்கம். ஏப்ரல் 6 வரை மட்டுமே அவகாசம் இருப்பதால் தொடக்கம் முதலே விறுவிறுப்படையும் என எதிர்பார்ப்பு. 234 தொகுதிகளுக்கான தவேக வேட்பாளர்களை இன்று அறிவிக்கிறார் விஜய். நுங்கம்பாக்கம் நட்சத்திர விடுதியில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்கிறார் விஜய். தேமுதிக போட்டியிடும் 10 தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு. விருத்தாசலத்தில் பிரேமலதா, விருதுநகரில் விஜய பிரபாகர், சேலம் மேற்கில் அழகாபுரம் மோகன்ராஜ் போட்டி. 8 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வி.சி.க. இன்று வெளியிடும் என எதிர்பார்ப்பு. கம்யூனிஸ்ட் கட்சிகளின் வேட்பாளர் பெயர்களும் விரைவில் வெளியாகின்றன. ம.க. சார்பில் நாகையில் ஜவாஹிருல்லா, மணப்பாறையில் அப்துல் சமது போட்டி. வாணியம்பாடியில் சையத் ஃபாரூக், பாபநாசத்தில் ஷாஜகான். முஸ்லிம் லீக் வேட்பாளர்கள் நிறுத்தம். விஜய் பரப்புரைக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக தவேக குற்றச்சாட்டு. தலைமை தேர்தல் அதிகாரியிடம் விஜய் நேரில் சென்று மனு. 34 அமைச்சர்களில் 31 பேருக்கு மீண்டும் அவரவர் தொகுதிகளிலேயே போட்டியிட வாய்ப்பு. ராணிப்பேட்டையில் அமைச்சர் காந்திக்கு பதில் அவரது மகன் வினோத் காந்தி போட்டி. புதுக்கோட்டை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மீது போலீஸ் வழக்குப்பதிவு. சிறுவர்களை பிரச்சாரத்திற்கு ஈடுபடுத்தியதாக குற்றச்சாட்டு. பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் காட்டு தீ. 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் வனப்பகுதி எரிந்து சேதம். திருச்சி சமயபுரம் கோயில் மண்டபத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து. பெண் பக்தர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 2 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. மேற்குவங்கத்தில் 294 தொகுதிகளிலும் காங்கிரஸ் போட்டி. டெல்லியில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் முக்கிய தலைவர்கள் முடிவு. IPL கிரிக்கெட் திருவிழா உற்சாகமாக தொடங்கியது. முதல் போட்டியில் ஐதராபாத் அணியை வென்றது நடப்பு சாம்பியன் பெங்களூரு. அல்லாவின் தூதர். அவர்கள் அதிகம் கேட்ட துஆ. நட்சத்திரக்குறி. அல்லாஹும்ம இன்னி அவுது பி இக்கா மினல் ஹம்மி வல் ஹசனி வல் அஜ்சி வல் கசலி வல் புக்லி வல் ஜுபுனி வல்லி தைனி வகலப இத்திர் ரிஜால். பொருள். இறைவா, தூக்கம், கவலை, பலவீனம், சோம்பல், கஞ்சத்தனம், கோழைத்தனம், கடன் சுமை, மற்றவர்களின் அடக்குமுறை ஆகிய அனைத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நூல். சஹீஹ் புகாரி 5425. இஸ்லாமிய கல்வி. பிரார்த்தனை. 28. என் இறைவனே, எனக்கும் என்னுடைய தாய் தந்தைக்கும், நம்பிக்கை கொண்டவராக என்னுடைய வீட்டில் நுழைந்தவருக்கும், வீட்டில் நுழையாத மற்ற நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும், நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் நீ மன்னிப்பு வழங்கு.
171 முதல் 28. அப்துல்லாஹ் பின் யசீத் அல்கத்வி அவர்கள் கூறியதாவது, உண்மைக்கு புறம்பாக பேசாதவர் ரான பராவ் பின் ஆசிப் ரலி அவர்கள் எமக்கு பின்வருமாறு அறிவித்தார்கள். நாங்கள் நபி அவர்களுக்கு பின்னால் அவர்களை பின்பற்றி தொழுது கொண்டிருந்தோம். அவர்கள் சமியல்லாஹு மன் ஹமிதா, அல்லாஹ் தன்னை புகழ்வோரின் புகழுரையை ஏற்றுக்கொள்கிறான் என்று கூறியதும் அவர்கள் சஜ்தாவிற்குச் சென்று நெற்றியை தரையில் வைக்காத வரை எங்களில் யாரும் சஜ்தாவிற்காக தமது முதுகை வளைக்க மாட்டார்கள். அத்தியாயம் கிரேட்ஸ். ரெஃபரன்ஸ் சஹி புகாரி 811. இன் புக் ரெஃபரன்ஸ் புக் 10 ஹதீஸ் 206. நாளும் ஒரு சிந்தனை. பாராட்டுகள் இல்லை என்றாலும் பரவாயில்லை, மன அமைதி மட்டும் போதும். நாளும் ஒரு வீட்டு பண்டுவம். கோடை வெப்பம் அதிகமிருப்பதால் வெப்பக்கதிர்களிலிருந்து காக்கும் தர்பூசணி, கிர்னி பழம், சுரைக்காய், வெள்ளரி போன்ற நீர்க்காய் மற்றும் பழங்களை எடுத்துக்கொண்டால் உடல் புத்துணர்வோடு இருக்கும். நாளும் ஒரு செய்தி. காபியில் நட்சத்திரக்குறி காஃபீன் எனும் நச்சுப் பொருள் உள்ளது. நாளும் ஒரு சமையல் குறிப்பு. வடகத்தில் பூச்சிகள் வராமலிருக்க வடகம் வைத்திருக்கும் டப்பாவில் சிறிது மிளகாய் வற்றலை போட்டு வைத்தால் போதும். நாளும் ஒரு பொன்மொழி. நீ பேசும் வார்த்தைகளின் மீது உனக்கு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அரவிந்தர். இன்று மார்ச் 30. தேசிய மருத்துவர்கள் நாள், ஐக்கிய அமெரிக்கா. திருக்குறள் 912. பயன்தூக்கி பண்புரைக்கும் பண்பின் மகளிர் நயன்தூக்கி நல்லாவிடல். விளக்கம். கிடைக்கக்கூடிய பயனை அளந்து பார்த்து அதற்கு ஏற்றவாறு இனிய சொல் கூறுகின்ற பண்பற்ற பொது மகளிரின் இன்பத்தை ஆராய்ந்து பொருந்தாமல் விட வேண்டும். பழமொழி. measure thrice before you cut once. ஒரு செயலை செய்யும் முன் பலமுறை சிந்திக்கவும். பொன்மொழி. மனிதர்களின் முழு திறமையின் வெளிப்பாடே உண்மையான கல்வி. மகாத்மா காந்தி அடிகள். பொது அறிவு. 01. காந்திஜியின் 125வது பிறந்த நாளை ஒட்டி இந்தியா உருவாக்கிய மிக உயர்ந்த விருதின் பெயர் என்ன? காந்தி அமைதி பரிசு, காந்தி பீஸ் பிரைஸ். 02. விண்கலங்கள் அதிக முறை சென்று ஆராய்ச்சி செய்த முதல் வால் நட்சத்திரம் எது? ஹாலி வால் நட்சத்திரம், ஹாலி எஸ் காமெட். இங்கிலீஷ் வேர்ட்ஸ். attentive taking heed. உன்னிப்பாக கவனித்தல். exotic, unusual or interesting. வழக்கத்திற்கு மாறாக இருக்கிற, விசித்திரமான. தமிழ் இலக்கணம். கற்போம் தமிழ். கருப்பு. கருப்பு எது சரி? இடையின ர கரமா வல்லின ர கரமா? இது அநேகருக்கு குழப்பத்தை உண்டாக்கும் ஒரு வார்த்தை. ஆனால் இரண்டுமே சரிதான். எப்படி என்று பார்ப்போம். நிலையான நிறத்தை குறிக்கும் போது கருப்பு என்று எழுத வேண்டும். காகம் கருப்பு. கருப்பு குயில். தாரின் நிறம் கருப்பு. மாறும் நிறம் வரும் போது கருப்பு என்று எழுத வேண்டும். வெள்ளி கருத்து விட்டது. மேகம் கருத்து வருகிறது. வெள்ளி மேகம் இரண்டின் நிறமும் வேறு வேறு, ஆனால் வெள்ளி கருப்பாக மாறும். மேகம் நிறமும் கருப்பு அல்ல, அது மழை வரும் போது மாறும். அறிவியல் களஞ்சியம். சுத்தமான தண்ணீரில் அவ்வளவாக மின்சாரம் பாயாது. காரணம் சுத்தமான நீரில் தாதுக்கள் impurities and minerals இல்லாதிருப்பதால் மின்சாரம் பாய்வதில்லை. இன்றைய தலைப்பு செய்திகள். வணிக சிலிண்டர்களின் விநியோகத்தை மாநிலங்களுக்கு 70 விழுக்காடு ஆக உயர்த்துவதாக இந்திய அரசு அறிவித்துள்ளது. தற்போது ஒமைக்ரான் வகையைச் சேர்ந்த BA.3.2 எனப்படும் சிக்காடா கொரோனா வைரஸ் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் வேகமாக பரவி வருகிறது. பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருள்களின் விலை ஏற்றத்தை தடுக்கும் நோக்கில் எண்ணெய் நிறுவனங்களுக்கு விதிக்கப்படும் கலால் வரியை இந்திய அரசு குறைத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 5 முறை சாம்பியன் பட்டம் வென்ற மும்பை அணி கடந்த 13 சீசன்களாக முதல் போட்டியில் வெற்றி பெற முடியாமல் தவித்து வருகிறது. மொத்தம் 18 சீசன்களில் 14 முறை தொடக்க ஆட்டத்தில் தோல்வி அடைந்துள்ளது. பாகிஸ்தான் வீரருடன் இணைந்து ஆடப்போகும் அஸ்வின். அமெரிக்காவின் MLCT20 தொடரில் பங்கேற்க ஒப்பந்தம். Today's headlines. The Government of India has announced that the distribution of commercial LPG cylinders to states will be increased to 70 விழுக்காடு. A new Omicron variant called BA.3.2, nicknamed Cicada, is reportedly spreading rapidly in Europe and the United States. To control the rising prices of petrol, diesel, and other fuels, the Government of India has reduced the excise duty imposed on oil companies. Sports news. The Mumbai team, which has won the championship 5 times, has been struggling to win its opening match for the past 13 seasons. Out of 18 seasons, it has lost the first match 14 times. Ravichandran Ashwin is set to play alongside a Pakistani player, having signed up to participate in the USA's Major League Cricket MLCT20 tournament. Gregarious. கூடி வாழ பிரியமுள்ள, மந்தையாக வசிக்கும். Meaning, fond of the company of others, sociable. 1. Gregarious people are likely to hang out with friends every weekend while reserved people keep to themselves. 2.
Ram, being a gregarious person, is always surrounded by friends and finds no time to attend to his household work. However, the meaning may vary depending on the context in which the word is used. 1. Admit ஒப்புக்கொள். ராஜு மேரியை தான் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டார். Raju admitted that he murdered Mary. 2. Rectify சரிப்படுத்து. இப்போது செய்யும் தவறுகளை பின்னர் சரிப்படுத்த முடியாது. Mistakes made now cannot be rectified later. 3. Sufficient போதுமான. ராகுலின் விளக்கம் போதுமானதாக இல்லை. Rahul's explanation was not sufficient. 4. Adhere கடைப்பிடி. நான் எனது முடிவை கடைபிடிக்கின்றேன். I am adhering to my decision. 5. Read அறிவுரை. இந்த விஷயத்தில் உங்களது அறிவுரை என்ன? What is your read in this matter? 6. புனி பலவீனமான. நீங்கள் உங்கள் காலை உணவை நிராகரித்தால் பலவீனமாக இருப்பீர்கள். If you reject your morning tiffin, you will be puny. 7. ஜுரல் சட்டம் சார்ந்த உதவிக்கு. எனக்கு ஒரு வழக்கறிஞர் தேவை. I want a lawyer for jural help. 8. லை பொய். உங்களிடம் பொய் சொல்ல எனக்கு எந்த காரணமும் இல்லை. I have no reason to lie to you. 9. incite தூண்டு. அவர்கள் குற்றம் செய்ய அவனை தூண்டிவிட்டனர். They incited him to commit the crime. 10. reform சீர்திருத்தம். விவாகரத்து சட்டங்கள் இப்போது சீர்திருத்தப்பட்டது. The divorce laws are reformed now. 1. Unless food is mixed with saliva we can't taste it. 2. A duck's quack doesn't echo. No one knows the reason. 3. Srinivasa Ramanujan, a great Indian mathematician, independently compiled nearly 3900 results. 4. Indian housewives hold 11 விழுக்காடு of the world's gold. 5. India is the world's largest producer of milk. 6. The Vishnu temple in Tirupati was built in the 10th century. 7. No theft has been reported in the village of Shani Shingnapur in Maharashtra until 2010. 8. Vinod Dham is the father of Pentium chips. 9. 70 விழுக்காடு of all the world's spices come from India. 10. Temperature can affect appetite. உங்களுக்கு தெரியுமா? 1. உணவு எச்சிலில் கலக்கவில்லை என்றால் அதன் ருசியை நம்மால் உணர முடியாது. 2. வாத்து எழுப்பும் சத்தம் எதிரொலிப்பதில்லை. அதன் காரணம் யாருக்கும் தெரியவில்லை. 3. சிறந்த இந்திய கணிதவியலாளர் ஸ்ரீனிவாச இராமானுஜன் தனியாக கிட்டத்தட்ட 3900 முடிவுகளை தொகுத்துள்ளார். 4. உலகின் 11% தங்கத்தை இந்திய இல்லத்தரசிகள் அணிகின்றனர். 5. உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளராக இந்தியா உள்ளது. 6. திருப்பதியில் உள்ள விஷ்ணு கோவில் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. 7. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சனி சிங்கனாப்பூர் என்னும் கிராமத்தில் 2010 வரை எந்த ஒரு திருட்டு வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. 8. பெண்டியம் சில்லுகளின் தந்தை வினோத் தாம். 9. உலகில் உள்ள 70% நறுமணப் பொருட்கள் இந்தியாவிலிருந்து வருகிறது. 10. வெப்பநிலை பசியார்வத்தை பாதிக்கும்.